கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை ஆவிலே நிரப்பினார். ஆமென். தாவீது சொன்னதை போல உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த 3 நாட்கள் அந்த உற்சாகமான ஆவியிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையிலே அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாய் என்னை ஊழியத்தில் அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அருமை போதகர் பாஸ்டர் செல்வராஜ் ஐயா அவர்களுடைய குடும்பம் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் விசுவாசி உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் பார்ப்பதற்கு முன்பு ஒரு காரியங்களை நான் சொல்லிவிட்டு நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அநேக நேரங்களில் நம்ம யோசிப்போம், எனக்கு பணம் இருந்தால் போதும் இந்த காரியத்தை நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்லி. ஆமாவா இல்லைங்களா? பணம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்லி. இன்னும் ஒரு சில நேரங்களில் படிப்பு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, நான் படிச்சிருந்தேன்னா நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருந்திருப்பேன், அந்த காரியத்தை என்னால் தொட்டுவிட முடியும் என்று சொல்லி இப்படி அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை நாம் யோசிப்போம். ஆனால் இந்த மரியாள் ஆண்டுடைய பாதம் மாத்திரம் போதும் என்று சொல்லி பிடித்து கொண்டார்கள். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய பாதம் எனக்கு இருந்தால் போதும், பாக்கி எல்லாமே எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பாதம் மாத்திரம் பிடித்து கொண்டால் போதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி இந்த 3 நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக்கொள்ள இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். வேறொன்றும் எனக்கு வேண்டாம் ஐயா, வேறொன்றும் எனக்கு வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ எதிர்ப்புகள், வர முடியாத ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் பாடினதை போல நம்முடைய ஆண்டவர் இமை பொழுது கூட நம்மை மறவாமல் நம்மை பாதுகாத்து நம்மை வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் அந்த மரியாதை போல ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கலாம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் ஒன்றே வேண்டும். நானில தோரோய வானில தேரனல், நானில தோரோய வானில தேரனல் ஆணி தூளை தேட தாமே கொடுத்த ஒரு பாதம் ஒன்றே வேண்டும். பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் இந்த 3 நாட்கள் ஆண்டவரே உம்முடைய பாதம் மாத்திரம் போதும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். நறுமணம் கமழ்கின்ற வாசனை தைலத்தை ஆண்டவரே அந்த மகள் உடைத்து உம்முடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலை மயிரினால் ஆண்டவரை சுத்தம் செய்து தன்னை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு இந்த காலை வேளை எங்களுக்கு வேண்டும் ஐயா. நானிலத்தில் உள்ளவர்களும் வானிலத்தில் உள்ளவர்களும் ஆண்டவருமை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நீங்களாகவே முன் வந்து எங்களுக்காக உங்களுடைய பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்படும்படியாக உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே அப்பா. உண்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களை நீங்க ஆண்டவரே அப்பா ராஜா தகப்பனை எங்களை நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நீர் எங்களை நிரப்பணும். வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது மாத்திரம் இருந்தால் போதும், அது மாத்திரம் எங்களுக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளாக இந்த நாளில் நீங்க வைக்கணும். இந்த 3 நாட்கள் ஆவியானவரே அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசணும். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசணும்.
என்னோடு கூட பேசும் ஆண்டவர். எல்லாம் கேளுங்க ஆண்டவர், என்னோடு நீங்க பேசணும். ஒவ்வொரு வார்த்தை இந்த பலிபீடத்தில் இந்த 3 நாட்கள் வரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவர் எனக்குரிய வார்த்தையாக ஆண்டவரே, என்னை நோக்கி வரக்கூடிய ஒரு வார்த்தையாக, எனக்காக ஆண்டவரே பரலோகத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவர் எனக்கு நீர் தந்து ஆண்டவரை நான் திரும்பி போகிற போது ஒரு பலனை பெற்றுக்கொண்டவனாய் திரும்பி போக கர்த்தர் நீர் கிருபை அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கழுகு தன் கூட்டை கலைந்து குஞ்சுகளின் மேல் அசைவாடுவதை போல ஆண்டவரே நீர் எங்கள் மேல் அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அசைவாடுங்கப்பா. நீங்க மாத்திரம்தான் இந்த நாட்களில் எங்களை அது மேல் அசைவாட வேண்டும். வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை ஆண்டவரே. வேறு ஒருவரும் ஆண்டவர் எங்கள் மேல் அசைவாடுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். உங்களுடைய பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். நீங்க அசைவாடுங்க, எங்களை நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. ஆவியினால் நாங்கள் நிரப்பப்படணும். தொடர்ந்து உங்களுடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களோடு கூட இங்கே பேசுங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் கையில் பாட்டில் தண்ணி கொண்டு வந்துருக்கிறீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்துருக்குங்க? எல்லாருமே கையில் தண்ணி இல்லையா? இந்த வெயிலில் 3 மணி நேரம் உட்காந்து 1 மணி வரைக்கும் உட்காருனா நல்ல தாகம் ஏற்படும். அதனால தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஒரு அலர்ட்டாக, உடம்பு சரியில்லாதவங்களாம் சுடு தண்ணி கூட கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எத்தனை பேர் கையில் புக் எடுத்து வந்திருக்கீங்க எழுதுறதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு எத்தனை பேர்? பின்னால் ஒரு சிலருடைய கரங்கள்லாம் உயர்த்தப்படவே இல்லை. தண்ணீரோடு வந்திருக்கிறோம், புக்கோடு நம்ம வரணும். நான் ஒரு காரியத்தையும் சொல்லுகிறேன். நான் எங்களுடைய சபைக்கு 34 வருடங்களாய் நான் சென்று கொண்டிருக்கிறேன். முதல் 4 வருஷம் விட்டுருங்க, அடுத்த 30 வருஷத்தில் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சபையில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே நான் எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். 30 வருடமான செய்திகள் என்னுடைய டைரியில் உண்டு. அத்தனை டைரி நான் வச்சுருக்கிறேன். சாட்சியாக நான் சொல்லுகிறேன், 2009 எங்கள் பாஸ்டர், நான் சென்னைக்கு செல்ல கொண்டிருக்கிற பாஸ்டர் வந்து யூகே போயிருந்தாங்க. அங்கே அவருடைய அந்த லேப்டாப் வந்து மிஸ் ஆயிடுச்சு, தெஃப்ட் ஆயிடுச்சு. வந்து ஒன்று சொன்னாங்க, தம்பி 500 மெசேஜ் இதில் வச்சுருந்தேன், தெஃப்ட் ஆகி போச்சு, மெசேஜே இல்லை. எனக்கு 2005லேருந்து 2009 வரைக்கும் உள்ள அந்த மெசேஜ் டைரியை கொஞ்சம் எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார்கள். ஒரு 6 டைரியை பாஸ்டர் கையில் கொண்டு கொடுத்தேன். அவர் கொடுத்த அந்த மெசேஜ் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டு வந்தார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அதான் யோபு சொல்கிறார், எடுத்து வாசிக்கலாமே. யோபு எழுதின புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை, அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். எப்படி காத்துக்கொண்டாரா? அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், நமக்கு வேண்டிய தண்ணீரை பார்க்கிலும், தண்ணி பாட்டில பார்க்கிலும் புக்கை எப்படி பாதுகாத்து கொண்டாரா? எப்படி பாதுகாத்து கொண்டார்? எல்லாம் அமைதியில் இருக்கு. எப்படி பாதுகாத்து கொண்டாரா? அதிகமாய் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால வசனங்களை எழுதணும். ஒருவேளை வராதவர்கள் இந்த நாளிலிருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக நான் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்ள, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 353வது பக்கம், அதனுடைய 5, 6, 7, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 5, 6, 7, 3 வசனங்களை வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவர் என் குமாரனாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்களை குறித்து இன்றைக்கு முதல் இந்த செய்தியிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்றாரா?
இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ என்னங்க? இதோன்னா என்ன? இப்போ இங்க வா, இதோ வர்றேன் அப்படி சொல்றேன் இல்லையா? இதோ ஆண்டவர் இந்த நாளிலே சகலத்தையும் புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். இந்த 3 நாட்கள் இந்த கன்வென்ஷன்ல வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செய்திக்கு நான் கடந்து செல்கிறேன். இந்த நாட்களுக்காக நான் ஜெபித்தேன். கடந்த வாரங்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இந்த முதல் ஆராதனை முதல் நாளிலே முதல் செய்தியை கொடுக்கும்படியாக எனக்கு பாஸ்டர் சொன்னபோது, இந்த செய்திக்காக நான் ஜெபித்த போது ஆவியானவர் ஒரு நாள் எனக்கு காலையிலே உணர்த்தினார், உன்னுடைய செய்திக்காக நீ ஜெபிக்க வேண்டாம், இந்த கன்வென்ஷனுக்காக நீ ஜெபி என்று சொல்லி. அப்போ அந்த கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பட்டியலை எனக்கு காண்பித்தார். ஒவ்வொரு காரியமாக ஒரு 25 காரியங்களை காண்பித்து, ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்முடைய பிரயாணம், நம்முடைய வேலைகள், நம்முடைய பண தேவைகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆடியோ வீடியோ சாப்பாடு ஒழுங்குமுறைகள் எல்லா காரியங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இங்கே கொடுக்கக்கூடிய ஆராதனை பண்ணக்கூடியவர்கள், செய்தி கொடுக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். ஜெபித்தேன். எல்லாம் முடிந்து போய்விட்டு ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இல்லை என்ன ஒரே ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி. என்ன ஆண்டவரே காரியம் என்று சொல்லி நான் கேட்டபோது அவர் சொன்னார், இந்த 3 நாட்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து திரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் திரும்பி போகிற போது அவர்களுடைய நெற்றியில ஒரு புதிய நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் அவர்கள் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இந்த 3 நாட்களிலே ஒரு புதிய நாமத்தை தரித்து கொண்ட நீ ஜெபித்த இந்த ஜெபத்திலே மிக விசேஷமான முக்கியமான ஜெப குறிப்பு இதைத்தான் நீ ஜெபிக்க வேண்டும். 3 நாட்கள் முடிவிலே ஒரு விசேஷித்த ஒரு பெயரை, புது நாமத்தை அவர்கள் நெற்றிலே தரித்து கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் திரும்பி அவர்கள் இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நான் என்ன நாமம் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டபோது அவர்கள் என்ன நாமம் என்று சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நாமம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நாமம் அவர்கள். இந்த நாமத்தை என் ஜனங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையிலே தொடர்ந்து இந்த 3 நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் பாஸ்டர் சொன்னதை போல ஆவலோடு நாம் ஓடி வந்து ஆண்டுடைய வார்த்தைக்காக யார் பேசினாலும் ஆவியான மூடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆவலோடு காத்திருந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு திரும்பி போகிற போது என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சொல்லிட்டு விடல, இதை நீ எழுது, இவைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று சொல்லுகிறார். இவைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று சொல்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதுவரையில் நம்ம இடத்துல என்ன இருக்குதோ ஆண்டவர் இந்த நாட்டிலே முதற்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்றார் பாருங்க, அன்றியும் அவர் என்னை நோக்கி என்ன சொல்றாரு? ஆயிற்று புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் ஆயிற்று என்று சொல்ல. இட் இஸ் டன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆயிற்று. எத்தனை பேருக்குள்ள இந்த காரியம் ஆகிவிட்டது? ஆண்டவர் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. பரலோகத்திலே ஆண்டவர் இந்த காரியங்களை இங்கே வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புதிதாக்கும்படியான ப்ராசஸை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி விட்டார். அதனால தான் சொல்றார் ஆயிற்று என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆயிற்று என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், காரணம் நான் அல்பாவும் ஒமேகாவுமாக நான் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ நீரூற்றிலிருந்து என்ன கொடுப்பார்? எப்படி கொடுப்பாரா? இலவசமாய் கொடுப்பேன். தாகமாக இருக்கிறவனுக்கு ஆயிற்று என்று சொல்லிவிட்டார். தாகமாக இருக்கிறவனுக்கு ஜீவ நீரூற்றிலிருந்து இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வித்தவுட் பேமெண்ட் நமக்கு இலவசமா, இன்னைக்கு அரசாங்கம் இலவசமா 1000 ரூபாய் மகளிருக்கு மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் நமக்கு புதிதாக்கி எல்லாவற்றையும் இலவசமாய் இந்த இடத்துல வந்திருக்க நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ நீரூற்றிலிருந்து இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எடுத்து வாசிக்கலாம். 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவர் மேல் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? தண்ணீரை ஊற்றுவாராம். இந்த 3 காரியங்களை நான் பார்க்க போறேன். தாகமுள்ளவர் மேல் ஆண்டவர் என்ன பண்றாரா? தண்ணீரை ஊற்றுவாராம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கு. எடுத்து வாசியுங்கள். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்ல. முதல்ல சொல்ற ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்றாரு, தாகமா இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுவாரா ஆண்டவர்? தண்ணிய. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? காலையில கிச்சடி சாப்பிட்டதா? தாகமா இருக்கிறவன் என்ன பண்ணுவாரா?
தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இங்க யோவான்ல சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவுள். இன்னைக்கு நம்ம வெயில் காலங்களில் பார்க்குற ரோட்ல எல்லாம் அங்கங்க தண்ணீர் பந்தல் வச்சுட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வச்சு இலவசமாக அங்கே தண்ணி. அப்போ தாகமாக இருக்கிறவங்களாம் யார் வேணாலும் போய் அங்கே தண்ணியை குடிச்சிட்டு போயிடலாம். யோவான்ல சொல்றாரு, தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் 2வது பகுதி. தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். 19வது வசனத்தை சொல்றாரு, ஒருவன் தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, மீண்டும் இந்த வசனத்தை வாசியுங்கள். 21ஆம் அதிகாரம். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். சரி, 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நீங்க 19 சொல்றாரு, ஒருவன் தாகமாய் இருந்தால் ஜீவ நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தாகத்தையும் வேணும் என்று சொல்றாரு. இன்னொன்னு நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் சொல்றார். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்க கடவன் என்று சொல்லாய். இந்த நாளிலே நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணுங்க. இந்த தாகமும் விருப்பமும் எந்த அளவிற்கு நமக்கு இருக்குதோ அதற்கேற்ற விதமாக ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் புதிதாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளாக எந்த அளவிற்கு தாகம் இருக்கிறதோ, எந்த அளவிற்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தக்கதாக தான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் வாசித்த அந்த பகுதியில 21ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? சுதந்தரித்துக் கொள்ளுகிறார். ஜெயம் கொள்ளுகிற ஜெயம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தைங்க. எப்படி நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மெல்லாம் ஜெயமுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த ஜெயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் திரும்பி போக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது? ஜெயம் பெற்ற வாழ்க்கையில இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாதுங்க, என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் தாங்க. காரணம் தாவீது சொல்றாங்க, அந்த ஜெயம் எங்கிருந்து நமக்கு வருதா? எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. எங்கிருந்து வராதா? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. எடுத்து வாசிகள் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தின் கடைசி பகுதி, 2வது பகுதி. ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்கிருந்து வருங்க ஜெயம்? சத்தமா சொல்லுங்க. ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரால் வரும். ஜெயம் கர்த்தரால் வரும். கிழக்கிலும் மேற்கிலோ வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரால் வரும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் கர்த்தரால் வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஜெயம் எங்கிருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து வருகிறது. பரலோகத்திற்கு கூடிய ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. எதற்கு உரியவர்கள்? பரலோகத்திற்குரியவர்கள். அப்ப பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜெயம் பரலோகத்தின் தகப்பனிடத்திலிருந்து பரலோகத்தின் பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி வரப்போகுது. ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் நம்மில் நாம் அன்பு கூறுகிறவர்களாலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அல்ல. எப்படியா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக. அப்ப நீங்களும் நானும் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்கள். நான் ஜெயிக்க பிறந்தவன்.
ஹல்லேலூயா. வாயை திறந்து அறிக்கை பண்ண, ஆண்டவரே நான் ஜெயிக்க பிறந்தவன் ஆண்டவரே. அப்பா, ஜெயம் கொள்ளுகிற தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் நீங்க ஜெயத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஐ ஆம் தி விக்டரி பர்சன் ஆண்டவரே. அப்பா, பரலோகத்திலிருந்து ஆண்டவரே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையில இல்ல ஆண்டவரே, கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜெயத்தை இந்த நாளிலே எனக்கும் என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு என் சபைக்கும் கர்த்தர் நீ தரும்படியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு தரும் என்னில் அன்பு கூறுகிறார் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரே அந்த ஜெயத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர் 5 காரியங்களை இன்றைக்கு புதிதாக்கும்படியாக நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்னவர் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த அதிகாரத்தில் இருந்து, அந்த புஸ்தகத்தில் இருந்து ஒரு 5 காரியங்களை ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை புதிதாக்க போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாக கவனமாக நாம் நம்முடைய வேதத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த புதிய காரியம் என்ன என்று சொன்னால் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 40:31 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த பகுதி தான். 5 காரியங்களை இன்றைக்கு நான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். புது பலனா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, காத்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்திற்காக நாம் காத்திருப்போம் என்று சொன்னா என்னங்க புது பலன் நமக்கு கிடைக்குமா? இல்ல, கர்த்தருக்கு நான் பொதுவா கேட்கிறேன். உலக பிரகாரமா ஒரு காரியத்திற்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஏற்படும்? சோர்வு ஏற்படும், இல்லைன்னா எரிச்சல் ஏற்படும், இல்லைன்னா கோபப்படுவோம். இதெல்லாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? புதிய பலனை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லார். இந்த காலை வேளையிலே அதான் தாவீது சொல்ல, எடுத்து வாசிக்கலாம். தாவீது சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணுமா? 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எப்படி காத்திருக்கணுமா? திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்க. நம்ம எல்லாம் காத்திருக்கோங்க ஆண்டவருடைய சமூகத்துல. திடமனமா காத்திருக்கிறோமா? உண்மையை சொல்லுங்க. காத்திருக்கோம். அநேக வருஷங்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை 10 வருஷமா நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது 15 வருடங்களா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கோம். திடமனமா நம்ம காத்திருக்கிறோமா? இல்ல. சோர்ந்து போய், ஆண்டவரே வேற வழி இல்லை, ஆண்டவரே நீங்க கொடுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வோடு தான் காத்துக்கணும். தாவீது சொல்லுகிறார், திடமனதாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் இந்த நாளிலே. அப்ப அந்த திடமனதாய் காத்திருப்பதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, புதிய பலன் வேண்டும். அந்த பலனை ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலே நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன என்று சொன்னால், புதிய பலனை தருவேன் என்று சொல்லியா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உவமையாக சொல்லி இருக்கிறார். ஒரு எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அந்த நியாயாதிபதிக்கு 2 குணாதிசயங்கள் இருக்குது. என்ன குணாதிசயங்கள்? தேவனுக்கு பயப்படாதவர் அவரு, மனுஷரை மதிக்காதவர் அவரு. அந்த அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியின் இடத்துல அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்திலே போய் அவளிடத்துல போய் கேட்கிறார். ஆனால் அந்த நியாயாதிபதி சொல்றாரு, அந்த மகளுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அந்த மகள் திரும்ப 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 அவரிடத்திலே போய் கேட்கிறார். ஒரு பதிலும் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் அந்த மகள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்டணத்தில் எனக்கு ஒரு நியாயாதிபதி என்று சொன்னால் அது இவர் தான். இவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் எனக்கு பதில் கிடைக்க வேண்டும். நான் வேற யாரிடத்திலும் போக மாட்டேன். அவர் நீதி செய்கிறவரோ அநீதி செய்கிறவரோ, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறோ அல்லது மனுஷனை மதியாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் எனக்கு ஒரு நீதி என்று சொன்னால் அது அவரிடத்தில் தான் என்று சொல்லி மீண்டும் 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 அந்த மகள் என்ன பண்றார்? அவரை போய் அலட்டி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே அந்த நியாயாதிபதி என்ன சொல்றாரு? நான் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயன் உள்ளவனா இருந்தும் கூட இந்த பெண்ணானவள் மீண்டும் மீண்டுமா என்னிடத்திலே என்னை அலட்டி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்றாரு. என்ன தீர்மானம்? அவளுக்கு நான் நியாயத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷரை மதியாத அந்த நியாயாதிபதியே
அந்த மகளுக்கு இறங்கி நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எடுத்து வாசிக்கலாம், 7வது வசனத்தை வாசியுங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. இரவும் பகலும் நீங்களும் நானும் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே அவளுக்கு இறங்கி பதில் கொடுப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு பதில் கிடைக்கும். என்னதான் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவரை மாத்திரம் நான் பிடித்துக் கொள்ள, அவரிடத்திலிருந்து பதில் கிடைப்பது வரையிலும் அவரை நான் விடமாட்டேன் என்று சொல்லி இரவும் பகலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது நமக்கு இறங்காமல் நான் பதில் தராமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக அடுத்து வாசிக்கலாம். அடுத்து சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று. ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாய் ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் உனக்கு பதிலை கொடுக்க போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு பதில் கிடைக்க போகிறது. சீக்கிரமாய் நீ அதை அறுவடை செய்ய போகிறார். அந்த நாள் வெகு தூரத்திலே இல்ல, அந்த நாள் உன் கரத்திலே வந்திருக்குது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னை இந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கார். சீக்கிரத்திலே ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி நான் சொல்லுகிறேன். மூணாறில் நம்ம சபை கட்டினோம். கோயில் கடவு தானே பாஸ்டர்? கோயில் கடவு 2015 அந்த கோயில் கடவுளை வந்து சபை கட்டுவதற்காக அங்கே அந்த சபை பிரதிஷ்டைக்கு போயிருக்கும் போது நம்முடைய தலைமை போதகர் வந்து அன்றைக்கு செய்தி கொடுக்கும்போது ஒரு சாட்சி சொன்னார்கள். அந்த இடத்துல 28 வருஷமாய் அந்த இடத்துல சபை கிடையாதான். அந்த ஜனங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகள் பாஸ்டர் இடத்துலேருந்து ஒவ்வொரு முறையும் வரும்போது அவரிடத்தில் கேட்பார்களாம், எங்களுக்கு ஒரு ஆலயம் வேணுமே ஐயா, எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வீட்டு கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம் என்று சொல்லி. அப்போ பாஸ்டர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்களாம், எங்கிட்ட ஏன் கேட்குறிய, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேட்கறத விட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கம்மா, அவர் தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாஸ்டர் சொன்ன சாட்சி அதுதான். அப்போது அந்த நாளிலே பாஸ்டர் ஆண்டவர் 28 வருஷங்கள் அவர்கள் தொடர்ந்து விடாமல் ஆண்டுடைய சமூகத்திலே சோர்ந்து போகாமல் அந்த ஜனங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே சபை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். கொஞ்சம் அந்த வருஷத்தில் தான் எங்களுடைய சபைக்கு போகக்கூடிய போதகர் எடுத்து சொன்னார், தம்பி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சபையை நீங்கள் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய போதகத்தை சரி பாஸ்டர் என்று சொல்லிவிட்டேன். அப்போது அந்த நாட்களிலே நான் அந்த நேரத்தில் ஒரு சபையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். அப்பொழுது என்னுடைய ஞாபகத்துக்கு 3 பேர் வந்தார்கள். என்று என்னுடைய சபைக்கு தொடர்ந்து போகக்கூடிய போதகர், மற்றொன்று என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளை, அவர் ஒரு சபை வைத்திருக்கிறார்கள், ஒரு பெண்டிகாஸ்ட் சபை ஒன்று வைத்திருக்கிறார்கள், மற்றொன்று நம்முடைய போதகர், 3 பேர். அப்போ நான் மாம்சத்தில் யோசித்தேன், நம்ம பாஸ்டர் தானே சொன்னாங்க, நம்ம பாஸ்டர்கிட்ட போய் முதல்ல கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் திருப்பி நான் யோசித்தேன், இல்லை நம்முடைய தங்கச்சி மாப்பிள்ளை முதல்ல கேட்போம், நம்ம சொந்தக்காரர் இல்லையா அவருக்கு முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசித்தேன், நம்ம இப்போ செல்வராஜ் பாஸ்டர்கிட்ட கேட்கலாமா சொல்லி. ஆனால் 3 பேரையும் வைத்து நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் யார்கிட்ட போய் இந்த காரியத்தை நான் கேட்கணும், யார்கிட்ட போய் இந்த காரியத்தை நான் சொல்லணும், எங்களுடைய போதகர்கிட்டையா அல்லது என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளைகிட்டையா இல்லை பாஸ்டர் செல்வராஜ்கிட்ட போய் கேட்கணும், யார்கிட்ட ஆவியான நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன்னு சொன்னேன். ஒரு வாரமாக நான் ஜெபித்தேன். ஆவியானவர் சொன்னார், சூலூர் பாஸ்டர்கிட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொன்னார்கள். ஆமே பாஸ்டர்கிட்ட வந்து நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரு சபையை கட்டி கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு, ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். பிரதர், ஒரு சபை இப்போ மூணாறில் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது, அந்த சபைக்காக ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ரெடின்னு சொன்னால் அந்த சபையை நம்ம கட்டி கொடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். அப்படி கட்டப்பட்ட சபை தான் அந்த சபை. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், 28 வருஷமாய் அந்த ஜனங்கள், அந்த விசுவாசிகள், ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் எங்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பார் என்று சொன்ன அந்த சாட்சியம் அவரிடத்துல கேட்டார்கள். முடிவில் அவங்க என்னிடத்தை வந்து பார்த்தாங்க, ஐயா மகராசன் உங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யார் அவர்? அவங்க சொன்ன வார்த்தை என்ன? மகராச. யார் அது மகராச? நம்முடைய ஆண்டவர் மகராசங்க. மகாராஜாவும் அவரே, மகராசனும் அவர் தான். சோர்ந்து போகாமல் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது 28 வருஷமாக ஜெபித்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு அந்த ஜனங்கள் அந்த இடத்துல ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் 28 வருஷமாக ஜெபித்து கொண்டிருக்கோம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை அன்றைக்கு இறங்கி வந்து அந்த மகளுக்கு ஒரு நியாயத்தை செய்வார் என்று சொன்னால், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறவருடைய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய விஷயத்துல இவ்வளவுதான். ஆமீனா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் சீக்கிரத்தில் நமக்கு பதில் கொடுக்கிறவாய் காணப்பட. ஆண்டவர் நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமாங்க?
பலனை தாங்க ஆண்டவரே என்று கேட்கணும். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லாது. ஆண்டவர் எனக்கு பலனை தாங்க, உற்சாகமான ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில் பலன் இருக்குது, என்னுடைய ஆவியில் எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும் ஆண்டவரே. என்ன வேணும்? ஆவிக்குரிய பலன் வேண்டும். உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு பதில் வரும் என்று சொல்லி உற்சாகமாக நான் உம்முடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு என்னுடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் பலனை கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி நாம் கேட்கிற போது அதான் இங்க சொல்றாரு, என்னிடத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன்களை அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆண்டவர் இரண்டாவது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புதிய காரியம் என்ன அப்படின்னா, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள என்னதுங்க? எந்திரமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் புதிதான பற்களுள்ள கூர்மையான எந்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்ற போகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? யாருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜேக்கப் வாஸ் ஓம் என்று சொல்லப்படி, WORM. ஓம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இது சத்தமா சொல்லுங்க. புழு. பூச்சி கூட எங்கேயும் அங்கேயும் ஓடுங்க. புழுவால் ஓட முடியுமா? ஓட முடியாது, மெதுவாக தான் நடந்து போகும் இல்லையா? அப்போ ஆண்டவர் யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அந்த புழுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் உன்னை நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே 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 என்று சொல்லி. அந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்றா பாருங்க, 10வது வசனத்துல, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த புழுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத என்று சொல்லி. நீங்க புழுவை எல்லாரும் எத்தனை பேர் புழுவை பார்த்துருக்கிறீங்க? அந்த புழுக்கு கை இருக்குதாங்க? கால் இருக்குதா? என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? இல்லை. எலும்புகள் இருக்குமா? நரம்பு இருக்குமா? என்ன அதில் விசேஷம்? ஒன்றுமே விசேஷம் கிடையாதுங்க. காலை வச்சு மிதிச்சோம்னா இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும். அந்த புழுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் உன்னை நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி. இந்த 3 நாட்களிலே ஆண்டவர் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு கிடையாது, நான் எனக்கு பயப்பட. ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத. நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 3 இடத்துல. 2வது இடத்துல எங்க சொல்றா பாருங்க, 13வது வசனத்தை எடுத்து வாசிங்களா. அதே அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். 10வது வசனத்தில் சொல்லுகிறாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 13வது வசனத்துல, நான் உன்னோடு கூட இல்ல, உனக்கு துணையா நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க துணையா யார் இருக்கிறார்களோ இல்லையோ, எனக்கு துணையா இருந்து சொன்னவங்கள உங்களை கைவிட்டு போய்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஒரு புழுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் புழு கிடையாதுங்க. ஜீவனுள்ள ஒரு மனிதனாய் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய சுவாச காற்று நமக்குள்ளாக ஊதப்பட்டிருக்குது. ஜீவன் இயேசு கிறிஸ்து ஊதின அந்த சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்க நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்ற போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த நாள் இந்த காரியத்தை நீங்க நினைக்க, ஐயோ எனக்கு தகுதி இல்லையே, நான் ஒரு மாதிரி மழுங்கி போயிருக்கேனே, எனக்கு புத்தி கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு அந்த பேச்சு திறமை கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது, என்னை எப்படி ஆண்டவர் இப்படி நடத்த போறாரு? நடத்துவாருங்க ஆண்டவர். ஆண்டவர் நடத்துவாருங்க. நான் சொல்றேங்க, முதல்ல சென்னைக்கு வேலைக்கு வந்த புதுசுல நான் வேலை பார்த்த அந்த ஓனர் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னாரு. என்ன பார்த்து, என்னங்க யூ ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்களேன். தகுதி இல்லாத. நீங்கள் ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டீங்க, தகுதி இல்லாத. சென்னையில் என்னமா சொல்லுவாங்க? யூ ஆர் அன்ஃபிட்னா நீ ஒரு உதவாக்குற. அன்ஃபிட்னா என்ன அர்த்தம்? உதவாக்குற. சென்னை பாஷையில் அதுதான் உதவாக்குற. நான் வீட்டில் வந்து அப்படியே அழுது அன்னைக்கு சாயங்காலம். என்னடா எங்கள் அப்பா என்னை பார்த்து ரொம்ப திறமையானன்னு சொல்லுவார், எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லுவாங்க.
ஆனால் வேலை செய்கிற அந்த ஓனர் என்ன பார்த்து யூஆர் அன்ஃபினி ஒரு உதவாக்குறது என்ன பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. 24 வருஷங்கள் அவரை சந்திச்சேங்க நான். 24 வருடங்கள் கழித்து நான் அவரை சந்தித்தேன் ஒரு இடத்துல பைபாஸில். அவருடைய கார் பஞ்சர் ஆயிடுச்சு. எதேச்சும் அவருடைய கார் வந்தது, கையை நீட்டினேன். அந்த டிரைவர் இறங்கி வந்தார். இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு சொன்னேன். எனக்கு ஸ்டெப்னி மாற்ற தெரியாது. உடனே அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். பக்கத்தில் அந்த காரில் யார் இருக்கா போய் தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு அங்கே உள்ளே போகிறேன். அங்கே பார்த்தா நான் வேலை பார்த்த ஓனர் 24 வருஷம் கழிச்சு. அவர்கிட்ட பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்னை ஞாபகத்துக்கு இருக்குதா? தெரியல தம்பி அப்படின்னாரு. அவர் பல காரியங்களையும் சொல்லி நான் அவர்களை ஞாபகத்துக்குள்ளாக நான் கொண்டு வந்தேன். அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் தான் சொல்லி. இப்போ எங்கே இருக்கீங்கன்னு என்ன கேட்டார். இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதே டிபார்ட்மெண்ட்டில் அவருடைய பையனும் வேலை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். அதே டிபார்ட்மெண்ட்டில் நானும் வேலை எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ கேட்டார், என்னப்பா எத்தனை லட்சத்தில் வேலை எடுத்து செய்கிற அப்படின்னு என்ன பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் 17 கோடிக்கு வேலை எடுத்து செய்கிறேன்னு சொன்னார். அவருடைய பையன் எவ்வளோக்கு வேலை எடுத்து செஞ்சார்? 1.5 கோடிக்கு வேலை எடுத்து செய்தார். அவர் வேலை செய்த மதிப்புடைய மதிப்பு 1.5 கோடி. நான் வேலை செய்த வேலையுடைய மதிப்பு 17 கோடி. 24 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தவர் என்ன சொன்னார்? உதவாக்கிறேன்னாருங்க. அவருடைய பார்வையில் சரி, நான் அவர் தப்பு சொல்லலை. அவர் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் இடத்துல இல்லை, அதனால அவர் சொல்லியிருக்காரு அவர். ஆனால் மனுஷர்கள் உங்களை பார்த்து எதிர்பார்த்து நீ உன்னை உதவாக்கிறேன்னு சொல்லலாம், நீ பிரயோஜனமற்றவன்னு சொல்லலாம். உன்னை ஆண்டவர் இந்த புழுவை பார்த்து சொல்றாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வசனத்தை பிடிச்சி நீ சொல்லு ஆண்டவரே, அந்த புழுவுக்கு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த பூச்சிக்கு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு செஞ்சீங்களே, என்னுடைய வாழ்க்கையில நீ செய்யணும் ஆண்டவரே. என்னை புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாய் நீங்க என்னை மாத்தி என்னை நிக்க வைக்கணும் ஆண்டவரே. இந்த இடத்துல என்னை என்னை பார்த்து அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என் தலையை நீங்க உயர்த்தி நிக்க வைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்ற போகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிச்சிருவேன். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவர். அந்த புழுவை பார்த்து நீங்க சொன்னீங்க புதிதும் கூர்மையுமான பற்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே, என்னை கூர்மையான பற்களாய் ஆண்டவரே. அப்ப நான் மழுங்கி போனவனா என்ன போய்கொண்டிருக்கேன், வர வர நான் மழுங்கி போய்கொண்டிருக்கேன் ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த இந்த 2வது வார்த்தையை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் வந்திருக்கிறேன் அப்பா. அப்பா எங்களை நீங்க திரும்பி அனுப்புவது கிடையாது. திரும்பி போகிற போது ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று ஆண்டவரே பெயர் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அப்படிப்பட்டதான ஒரு பலனை கர்த்தர் தந்து ஆண்டவரே என்னை புதிதாய் மாற்றும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நீ செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிற்று, நான் சொல்றேங்க, ஆயிற்று, ஆயிற்று, ஆயிற்று. நடந்து முடிந்த ஆண்டவர் பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணிவிடுது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறது தெரியுமா? அங்கே அவரால் ஆயத்தம் பண்ணினதை பூமிக்கு நம்ம கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. தாகம் உள்ளவர்கள் மேல் விருப்பம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது அங்கே ஆண்டவர் ஆயிற்று என்ன சொன்ன காரியத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் மேலே ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை ஆயிற்று என்று சொன்ன கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து பூமியில் இருக்கக்கூடிய நம்ம அதை கையில் பிடிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை தாகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், விருப்பம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற 3வது காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். எப்ப தோன்றும்? அது இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்திர வெளியில என்ன பண்றாரா? ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். 3வது ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழைய காரியங்கள் இல்லை, அதான் முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாங்க. இதுவரை நீங்கள் என்ன யோசித்துக்கிட்டு இருந்தீங்களோ, என்ன சிந்திச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் அந்த வாசலில் அப்படியே விட்டுட்டு வந்துருங்க. ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு, நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம். பாருங்க, அது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்தது இப்பொழுதே அது தோன்றும். எப்பொழுது? இப்பொழுதே. இப்பொழுது இல்லை, இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லப்படும். பக்கத்தில் பார்த்தீங்களா? இப்பொழுதே அது ஆண்டவர் உனக்கு புதிய காரியத்தை இப்பொழுதே அது ஆண்டவர் தோன்ற பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆண்டவர் தோன்ற பண்ணிவிட்டார். இப்பொழுதே ஆண்டவத்தோட முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்காக வைத்தார். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை
அறியீர்களா? அது நமக்கு தெரியாதாங்க, அது நமக்கு தெரியாது. அந்த புதிய காரியம் என்ன தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே தோன்றிருச்சு, பரலோகத்தில் தோன்றி விட்டது, இப்பொழுதே நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில என்ன பண்ணாரா? ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை, நம்ம அறியாத காரியத்தை, நமக்கு தெரியாத காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் காண்போம். மீண்டுமாய் நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் தேவ நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டு வந்த பாதைகளை உங்களுக்கு சாட்சியாக சொல்லி தேவ நாம மகிமைப்படும்படியாக சொல்கிறேனே ஒழிய என்னை உயர்த்துவதற்காக நான் இந்த காரியத்தை நான் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன், தேவ நாம மகிமைப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையிலும் என்னை நடத்தின கர்த்தர் உங்களை நடத்துவதற்காக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2017 வருஷத்துல கவனியுங்கள், 2017 வருஷத்துல எனக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருந்தது. ஒரே நேரத்தில் 3 ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருந்தது. 3 ப்ராஜெக்டும் முடிந்து விட்டது. இந்த 3 வேலையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். எனக்கு வேலை கிடையாது. கடலூர்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு எப்படியாயிலும் இந்த வேலை வேணும், இல்லை இந்த 3 வேலையில் இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எங்கே கொண்டு போய் நான் வைக்க முடிய மாட்டேன், எனக்கு என்று சொந்த இடம் கிடையாது, நீங்கள் எனக்கு ஒரு வேலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். ரொம்ப லீஸ்டாக கோட் பண்ணேங்க, எனக்கு லாபமே வேண்டாம், மெட்டீரியலை வைக்கிறதுக்கு ஒரு இடம், என்னுடைய சைட் இன்ஜினியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், அது மாத்திரம் எனக்கு கொடுத்தா போதும், எனக்கு ஒரு பைசா வேண்டாம் ஆண்டவரே, ரொட்டேஷன் பண்ணால் போதும்னு சொல்லி வேலையை போட்டேன். அதனால வேலையை போட்டேன். நான் போடும்போது ஒரு லோடு மணல் 20,000 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தது. எவ்வளோங்க? ஒரு லோடு மணல் 20,000 ரூபாய். ரொம்ப கால்குலேட் பண்ணி போட்டேன். அந்த நாட்கள் நகர அந்த டெண்டர் ஓப்பன் ஆகி அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதத்தில் 20,000 ரூபாய்க்கு விற்ற மணல் ஒரு லோடு 50,000 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆகிப்போச்சு? 50,000 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்போ நான் இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே நான் கிடைச்சா மாட்டிக்க வேண்டிய ஆண்டவர், நான் என்ன பண்ண போகிறேன், வேலை கிடைக்காம இருந்தால் நல்லது ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நேரம் வந்தது, ரிசல்ட் அன்னைக்கு ஓப்பனிங் ஆகுது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி காலையிலேருந்தே மனசை அடிக்குது. அப்படி ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல எனக்கு. அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் பாஸ்டர், எங்களுடைய பாஸ்டர் பையன், நான் 3 பேரும் ஒரு சபை கட்டுவதற்காக ஒரு இடத்துல காரில் போய்கிட்டு இருக்கோம். காரில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது, டெண்டர் ஓப்பனிங்க்கு நீங்கள் வர்றீங்களா? இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ பாஸ்டர் கேட்டாங்க, என்ன தம்பி கடலூரில் வேலை போட்டிருக்கேன் பாஸ்டர், அதுக்கு தான் ஓப்பனிங் இன்னைக்கு, ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கொடுப்பார் தம்பி அப்படின்னாங்க. எனக்கு தானே தெரியும் நான் என்ன உதவி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலையை கொடுப்பான்னு சொன்னாங்க. போய்கொண்டே இருந்தோம். நான் தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்தது, அங்கேருந்து ஃபோன் வந்தது, சார் உங்களுக்கு தான் அந்த வேலை என்று சொல்லி. நீங்கள்லாம் கைதட்டினீங்க. ஒரு நிமிஷம் ஹார்ட் அப்படியே நின்று போய் எனக்கு திரும்பி வந்துச்சு. 50,000 ரூபாய், 20,000 ரூபாய்க்கு போட்டு அந்த வேலையவே முடித்தா ஒன்றுமே கிடைக்காது. 50,000 ரூபாய்க்கு ஒரு லோடு மணலை வாங்கி நான் அந்த வேலையை 7 கோடி ரூபா வேலையை செஞ்சு நான் எப்படி வெளியே வர போகிறேன் தெரியலேன்னு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அப்படியே பக்கத்தில் பாஸ்டர் பையன் உட்கார்ந்தாரு. 5 நிமிஷம் கழித்து என்ன நான் திடப்படுத்திக்கிட்டேன், ஆண்டவருக்கு தெரியாமல் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கை நடக்காது. அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வைக்கு தீமையாக தெரியலாம், ஆனால் அந்த தீமையை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நன்மையாக மாற்றுகிறார். பாஸ்டர் வந்து ஆராதனை வேலையை சொன்னார்ல, சகலத்தையும் தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். விசுவாசத்தில் எங்கள் பாஸ்டர் பையன்கிட்ட சொன்னேன், பிராங்க்லின் இந்த வேலை 7 கோடி ரூபாய் வேலை, பின்னால் எங்கள் பாஸ்டர் கணக்கு போடுற 7 கோடினா தம்பிக்கு 70 லட்சம் 10% லாபம் கிடைக்குன்னு பாஸ்டர் கணக்கு போட்டார். நான் சொன்னேன், பிராங்க்லின் இந்த வேலை நான் செய்து முடிச்சேன்னா 70 லட்சம் ரூபாய் என் கையை விட்டு போகும். 70 லட்சம் ரூபாய் நஷ்டத்தோடு தான் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது 70 லட்சம் ரூபாய் நஷ்டத்தோடு தான் நான் அந்த வேலையை விட்டு வெளியில் வருவேன். இதுதான் இந்த வேலையில். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன், ஏன் என்ன அப்படி சொல்கிறியா? இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ அப்படி இருக்குது, கண்டிப்பாக இதே வரும். அப்படியாண்ணே ஜோம் ஒன்று அப்படின்னாரு. இல்லை நான் முடிக்கலை, இரு சொல்கிறேன் அப்படின்னேன். என்னண்ணே அப்படின்னாரு. ஆனால் ஒரு பணம் கூட நஷ்டம் இல்லாமல் ஆண்டவர் என்னை வெளியே தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரா இல்லையா நீ பாரு அப்படின்னு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பணம் கூட நஷ்டம் இல்லாமல் ஆண்டவர் என்ன வெளியில தூக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. அவர் எப்படி செய்வாரு, எப்ப செய்வாரு, யார் மூலமா செய்வாரு எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்வாரு அப்படின்னு. அவர் அண்ணே எனக்கு புரியல, நீங்க தெளிவா சொல்லுங்கன்னாரு. எனக்கே இது புரியலையே, நான் எப்படி உனக்கு தெளிவா சொல்றது? ஆனால் ஆண்டவர் என்ன நிக்க வைப்பார், அது மட்டும் எனக்கு தெரியும். நிக்க வச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு சாட்சி சொல்றேன், எப்படி நிக்க வச்சாருங்கிறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவர். சைட்டுக்கு போனேன், சைட்டை போய் பார்த்தேன்.
பழைய கட்டடம் 50 வருஷத்துக்கு முன்னால் கட்டி இந்த கட்டடங்கள், அது டைம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னால் கட்ட கிடங்க, அதை இடிச்சிட்டு அதை கட்டணும்னு சொன்னாங்க. சரி, சைட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த பழைய கட்டடத்தை இடித்து எனக்கு வந்து அந்த இடத்த தரமட்டமாக எனக்கு கொடுத்து என்னை புது கட்டடம் கட்ட வைக்கணும். அதுதான் அதனுடைய கண்டிஷன். போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த சைட்டு எப்படி அப்படின்னா, நல்லா தரையிலேருந்து ஒரு 10 அடி உயரத்தில் பெரிய ஒரு ரோடு போகும். ரோட்டுக்கு அந்த பக்கம் 6, ரோட்டுக்கு இந்த பக்கம் கட்டடம். இந்த கட்டடத்துடைய பேஸ்மெண்ட்டே 8 அடி ஹைட்டு பாஸ்டர். ஏன்னு சொன்னால் மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ளே வந்துடும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டி வச்சுருப்பாங்க. யாரும் வாடகை கொடுக்க மாட்டாங்க. மழை காலத்தில் எல்லோரும் மேலே போயிடுவாங்க, மழை விட்டோன்னே எல்லோரும் கீழே வந்துடுவாங்க. அப்படி தான் அந்த வீட்டை வச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும். இத்தனைக்கும் அது 8 அடி பேஸ்மெண்ட் உள்ள இடம். அதை உடைக்கிறதுக்குன்னு டிஸ்மேண்ட்லிங் கான்ட்ராக்டுக்கு ஒப்பந்தம் கொடுத்தார்கள். அந்த முஸ்லீம்ஸ் தான் அந்த வேலையெல்லாம் எடுத்து செய்வாங்க, டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறாங்க. தரைமட்டமாக 3 மாடி கட்டத்தை தரைமட்டமாக உடைச்சிட்டார் அவர். இப்போது எனக்கு வந்து தரமட்டமாக கொடுக்கணும். அது பேஸ்மெண்ட் லெவலில் நிற்குது. எவ்வளோ ஹைட்டில் நிற்குது? 8 அடி மட்டத்தில் அது நிற்குது. அப்போ அந்த பேஸ்மெண்ட்டை உடைக்கிறதுக்காக அந்த பாய் என்ன பண்ணார், ஜேசிபி வச்சு அந்த மேலே உள்ள தர ஜல்லியெல்லாம் உடச்சி எடுத்துட்டாரு. கீழே ஜேசிபி போடும்போது பார்த்தா உள்ள ஆத்து மணலாக இருக்குது. என்ன இருக்குது? ஆத்து மணலாக இருக்குது. அப்போ அரசாங்கம் ஒரு சட்டம் சொல்லியிருக்கு, அனுமதி இல்லாமல் ஒரு லோடு மணல் வெளியே வந்தாலும் குண்டர் சட்டத்தில் பாயுன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயா உத்தரவு போட்டார். அனுமதி இல்லாமல் ஒரு லோடு மணல் வெளியே வந்தாலும். இப்போது அந்த மணலை அவரால் வெளியில் விற்க முடியல. அந்த மணலை கொடுக்கணும், அவர் என்கிட்ட மட்டும்தான் கொடுத்தாகணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் நான் வேலை எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? சொன்னார். உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உடனே கிளம்பி வாங்க. நான் சொன்னேன், உடனேலாம் என்னால் வர முடியாது, 4 நாள் ஆகும் வர்றதுக்கு, கழிச்சு வரேன்னு சொல்லி 4 நாள் கழிச்சு போனேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே மணல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்கே போகிறேன். போகும் பார்த்தா நல்ல ஒரு வாட்ட சாட்டமாக ஒரு 5-6 பாய் அங்கே நின்றுட்டுருக்காங்க. கோலியாத்து போல், நான் ஒரு தாவீதை போல் நான் மட்டும் அந்த காரில் நான் போகிறேன். அங்கே போய் நிற்கிறேன். போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், ஆண்டவரே நான் என்ன பேசணும் அவங்கள இடத்துல, நான் அவங்கள்ட்ட என்ன பேசணும் நீங்கள் தான் சொல்லணும் ஆண்டவரே. எல்லாம் கோலியாத்தை போல் நிற்கிறாங்க, நான் என்ன பேசணுங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. சரி, போய் இறங்கினேன். 4-5 பேர் மடமடன்னு பேசினாங்க. சார், இவ்வளோ மணல் இருக்கும், இவ்வளோ சிஎஃப்டி, இத்தனை பிளாக் இருக்குது, எல்லாம் விற்றீங்கன்னா 40 லட்ச ரூபா வரும், நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் அமைதியாக இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே அவங்க பேச நான் கேட்டேன், இது எல்லாத்துலேயுமே மணல் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னேன். இல்லை சார், தோண்டி பார்த்தோம், மேலே மண் இருக்குது, கீழே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. 8 பில்டிங் நீங்கள் தோண்டி பார்க்கல, ஒரு பில்டிங் தான் நீங்கள் தோண்டி பார்த்தீங்க. 8 பில்டிங் தோண்டி பார்த்து 8 அடி ஆழத்துக்கு மண் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய மதிப்பு. அது மண் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் எதை வச்சு பேசுறீங்களே, என்னால் சொல்ல முடியாது. உண்மையாக அதுதான். எவ்வளோ ஆழத்தில் மண் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எதை வச்சு நான் கணக்கிட்டு சொல்கிறது? நான் அவ்வளோ தரமாட்டேன். எவ்வளோ தான் சார் நீங்கள் கொடுப்பீங்க? நான் 2 லட்ச ரூபா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னேன். என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? உண்மை அதுதான். இல்லை, நீங்கள் எனக்கு காட்டுங்க, மணல் எடுத்து வெளியில் வச்சு காட்டுங்க, அதுக்குரிய மணலை போட்டு நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். அவர்களுக்கு எப்படியாவது அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே போகணும், 2 லட்ச ரூபா கிடைச்சா போதும் சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. அவனுடைய சமூகத்தில் என்ன கேட்குறேங்க, இந்த கல்யாண மண்டபத்தை போல் இது ஒரு 3 பிளாக் இருக்கிற இடம், 8 பிளாக் இது போல் மொத்தாங்க. அந்த வேலை செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல போய் ஒரு பிளாக்கை தோண்டினேன். 8 அடி ஆழத்துக்கு மண், 8 அடி ஆழத்துக்கு மண்ணுங்க. இந்த மண்ணை எடுத்து அங்கே கொட்டி அங்கே கட்டடத்தை கட்டுவேன். அடுத்து இன்னொரு பிளாக்கை ஓப்பன் பண்ணி அந்த மண்ணை எடுத்து வச்சு இன்னொரு பிளாக்கு கட்டினேன். 8 அடி ஆழத்துக்கு மண் வச்சுருந்தாருங்க. ஹல்லேலூயா. எப்படி நான் வெளியே வருவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் நினச்சேன். ஆண்டவர் நஷ்டமே இல்லாமல் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்தார். 1 ரூபாய் நஷ்டம் இல்லாமல். என்னுடைய பாஸ்டர்ட்ட நான் சொன்னேன், தம்பி நான் சொன்னேன் இல்லையா ஆண்டவர் இப்படி கூட்டு வந்தார்னு. ஆண்டவர் ஒரு நஷ்டம் இல்லாதபடிக்கு அந்த 70 லட்சம் ரூபாயும் ஆண்டவர் எனக்கு இலவசமாய் கொடுத்து, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா? இதை நீங்கள் அறிய மாட்டீங்க. ஆண்டவர் எப்படி செய்வார்னு தெரியாது. கடைசியாக சொல்கிறேங்க, சம்பு தோண்டணும் மண் இல்லை, சம்பு தோண்டதுக்கு மண் இல்லை. கீழே 2 அடிக்கு கீழே தோண்ட ஆரம்பிக்கிறேன். 10 அடிக்கு மண் தாங்க இருக்குது. 10 அடிக்கு மண் இருக்குது. மண்ணை எடுத்து ஓரமாக போட்டுட்டு அந்த சம்பை கட்டி முடிச்சாச்சு. 3 லோடு மண் பாக்கி இருக்குதுங்க. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, மணலை விட மனசு வரல. அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அந்த கபோர்டு, ஸ்லாபு, ரோல் ஃப்ரேம் எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கேஷ் பண்ணி அடுத்த சைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளிலே ஜீவனுள்ள ஒரு சாட்சியை சொல்லும்படியாக உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியாதுங்க அவர் என்ன செய்ய போறாருன்னு. நான் சப்ளை பண்ண அந்த ஓனர் சொன்னார், சார் இங்கே எல்லாமே மண்ணு தான், 50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா அந்த வேலைக்கு சப்ளை பண்ணாருங்க, ஃபுல்லாக மணல் சார், ஒரு லோடு மண் 100 ரூபா தான்,
ஃபுல்லாக மணல் தான் இருக்கும். நீங்கள் கீழே ஆழமாக போனீங்கனாலும் அந்த மணல் படுகை இருக்கும் சார், 3 அடிக்கு கீழே மண்ணு தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லும்போது எனக்கு வயசு 47. அவர் சொல்லும்போது எனக்கு வயசு 47. அந்த கட்டடம் கட்டும்போது அந்த கட்டடத்துக்கு வயசு 50 வயசு. நான் தோன்றுவதற்கு முன்னதாகவே எனக்காக ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்து வைத்து 50 வருடங்களுக்கு முன்பதாக செய்து 47 வருஷத்துல என்ன கூட்டிட்டு போய் என் பையன் வருவான், என் மகன் வருவான், என் நாம மகிமைப்படும்படியாக அவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்து, அது அவனுக்கு தெரியாத காரியத்தை செய்து அவனை நான் ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்காங்க. உங்களுக்காகவும் அப்படித்தாங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ வருவதற்கு முன்னதாகவே, நீ கேட்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்காக அமைத்து விட்டார். அது இப்பொழுதே அது தோன்றும். இதை நீங்க அறிய மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் நான் உனக்கு புதிதாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே திரும்பி போகிற போது என்னை உயிரோடு நிரப்பின கர்த்தர் ஒரு கான்ட்ராக்ட் என்னை பார்த்து சொன்னாருங்க, பிரிட்டோ கடலோட காணாம போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலை எடுத்த உடனே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான், 50,000 ரூபாய் மணல் கொடுத்து வாங்கி இந்த வேலையை செய்து முடிப்பாரு, கடலூரோடு அவர் காணாம போயிடுவார்னு சொன்னாங்க. வருத்தத்தோடு சொன்னேன், அந்த சொன்னவர் இன்னைக்கு உயிரோட இல்லைங்க. நான் இன்னைக்கு ஜீவனுள்ள இந்த இடத்துல நான் சாட்சியாக சொல்லிக் கொடுக்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். தீமையான எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். ஒன்றுக்கும் நான் கவலைப்பட போடுறது, நம்ம பூச்சியாக இருக்கலாங்க, புழுவாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போய் இருக்கலாம், களைத்து போய் இருக்கலாம், ஆண்டவர் சொல்றார் உனக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை வைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இருக்கிறது அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருதயத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய சகோதரியை ஆண்டவருடைய சமூகத்தில் கேளப்பா, எனக்கு ஒரு புதிய காரியம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எப்ப அந்த புதிய காரியம் நடக்கும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே அப்பா, எனக்கு நீங்க எப்ப செய்வீங்க நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே அப்பா, என்னுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை நீங்க செய்யணும் ஆண்டவரே. அது என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது, யார் மூலமாய் செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் எனக்கு தெரியும் நீங்க எனக்காக செய்ய போறீங்க ஆண்டவரே. அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. கல்லையும் மண்ணையும் நான் ஆராதிக்கவில்லை அப்பா. இந்த நாளிலே ஆவியானவரை என்ன நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த கன்வென்ஷனுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணின புதிய காரியத்தை என் கண்கள் காணும்படியாக, இந்த நாளிலே என் கண்கள் காணும்படியாக அப்பா, நீர் என்னுடைய வாழ்க்கையில நீங்க எனக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக என்னை அழைத்து கொண்டு வந்தீரே அப்பா. நான் திரும்பி போகிற போது ஆண்டவரே, அந்த புதிய காரியத்தை நான் பெற்றுக்கொண்டவனாக, ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொண்டவனாக என் வாழ்க்கையில நீங்க எனக்கு செய்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா நீ செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 4வது ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகளானவைகளையும், இது முதல் புதியவைகளானவைகளையும், நீ அறியாத மறைபொருளானவைகளையும், நீ அறியாத மறைபொருள்களையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஆமென், ஹalleluya. அப்பா ஆண்டவர் கொடுத்த 4வது காரியம் என்ன? இது முதல் புதியவைகளானவைகளும் மறைபொருள்களையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். இதுவரையிலும் நாம் பெற்றுக்கொள்ளாத மறைபொருள்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேதத்திலிருந்து ஆண்டவர் அநேக மறைபொருள் இருக்கக்கூடிய ரகசியங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார் நமக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய சமூகத்தை உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு நீ இந்த மறைபொருள்களை புதியவைகளை எனக்கு நீங்க வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. 4வது நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, புதியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 47வது வசனம். தானியேல் 2 வெளிப்படுத்தினபடியால், மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும், மெய்யாய் உங்கள் தேவனே எங்கள் தேவனும், ராஜாக்களுக்கு ஆண்டவரும், ராஜாக்களுக்கு ஆண்டவரும், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். ஹalleluya. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் இன்னும் ஆண்டவரே ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் செல்ல வேண்டும், இன்னும் இதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோபு ஜெபிக்கிறார் பாருங்க. எடுத்து வாசிக்கலாம். யோபு 34ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோபு 34:32. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். ஆண்டவரே, நான் பார்க்காத காரியத்தை எனக்கு போதிக்கணும் ஆண்டவரே. இதுவரை நான் பார்க்காத நீங்க எனக்கு போதிங்க, இதுவரை நான் பார்க்காத நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது?
ஆண்டவர் இந்த மறைபொருள் எனக்கு வேண்டும் ஆண்டவர். அப்பா இதில் இருக்கக்கூடிய மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவர் தேறின வேத பாரகராக இருந்தாராம். எப்படிங்க அவரு வேத பாரகர் கிடையாது, எஸ்ரா தேறின வேத பாரகராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தேறின வேத பாரகர் என்று சொல்ல ஆண்டவர் அவருக்கு வைத்திருக்கூடிய இந்த கிருபையை ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே, நானும் மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, புதிய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதை நான் படிக்க 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 இன்னும் இருக்கக்கூடிய ஆழங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல இஸ்ராவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பரலோகத்தினுடைய தேவனுடைய காரியங்களை அறிவிக்கிற உத்தம வேத பாரகராக இருந்தாராம். பரலோகத்தினுடைய தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற உத்தம வேத பாரகராக இருந்தார் சொல்லி. அப்போ காரணம், அவர் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு அவர் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினாராம். எஸ்ரா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்ராவானவர் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தாரா தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக. அப்ப தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிற போது நம்மை ஆண்டவர் புதிய காரியங்களை மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய 4வது ஒரு காரியம், மறைபொருள்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 5வது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை எடுத்து வாசித்து முடித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 63:2. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? சாரி, ஏசாயா 62:2-3. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவர் கடைசியா சொல்றது என்ன காரியம் தெரியுமாங்க? கர்த்தருடைய வாய் சொல்லக்கூடிய ஒரு புதிய நாமம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நம்ம அப்பா அம்மா பேர் வச்சிருக்காருங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய நாமத்தை நமக்கு சொல்லி, கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். எடுத்து வாசிக்க, தொடர்ந்து வாசியுங்கள். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். தேவனுடைய கரத்தில் எப்படி இருப்பாயா? ராஜமுடியா. இப்ப கர்த்தர் கடைசியாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு புதிய காரியம் என்னன்னா, அவருடைய வாயினால புதிய நாமத்தை கொண்டு நம்மை ஆண்டவர் அழைக்க வேண்டும், அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷர்கள் சொல்ற வார்த்தை இல்லைங்க, மனுஷர்கள் சொல்லக்கூடிய பெயர் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க வேண்டும். நம்ம அப்பா அம்மா கொடுத்த பேர் கிடையாதுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அவருடைய வாயினால நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கோம். ஆண்டவர் அவருடைய வாயினால இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நமக்கு ஒரு புதிய நாமத்தை சொல்லி, என்னுடைய பெயரை பிரிட்டோன் சொல்ற ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய நாமத்தை எனக்கு கொடுக்கணும். அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை எனக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பெற்றுக்கொள்ளலாம் இருக்க வேண்டும். எடுத்து தொடர்ந்து வாசியுங்கள். 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், நீ எப்சிபா என்றும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். இனி நீ கைவிடப்பட்டவள். நம்ம நினைக்கலாம் கைவிடப்பட்டவள், ஆனால் அந்த பேர் இனிமேல் கிடையாதுங்க. கைவிடப்பட்டவள் என்கின்ற பெயர் கிடையாதுங்க. அற்பமாய் எண்ணப்பட்டவங்க பெயர் கிடையாதுங்க. ஆண்டவர் இனி நீ கைவிடப்பட்டவள் என்ற பெயரும், அடுத்தது வாசியுங்கள், உன் தேசம் இனி பாழான தேசம் என்றும் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா தேசம் எப்படியா? பியூலா என்றும் அழைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வாய் இதை சொல்லும்படியாக நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை கொண்டு கர்த்தர் நம்மை அழைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 32:8. ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். தொடர்ந்து வாசியுங்கள். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா தொடர்ந்து அந்த காரியங்கள்
காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். 37வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு மீண்டுமாய் திரும்பி வருகிறார். தன்னுடைய சகோதரனுக்காக பயந்து கொண்டு வருகிறார். அடுத்த நாள் காலையில் தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகிறார். முந்தின நாள் இரவு அவர் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், எடுத்து வாசிகள் 28வது வசனத்துல, அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் என்ன பண்றாரா? இஸ்ரவேல் எண்ணப்படுவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி இரவு முழுவதும் ஒரு தூதரோடு கூட அவர் போராடி கொண்டிருக்கிறார். பொழுது விடுகிறது, என்னை போக விடும் என்று சொல்லி தூதர் சொல்லுகிற போது அவர் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு போறாரு? இனி உன்னுடைய பெயரு யாக்கோபு கிடையாது, என்ன உன்னுடைய பெயரு? இஸ்ரவேல் எண்ணப்படுவதாக என்று சொல்லி அவர் என்ன பண்றாராம்? இஸ்ரவேல் எண்ணப்படுவதாக என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மீண்டும் சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 4வது வசனம். 135:4. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். நமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டாரா? எப்படி தெரிந்து கொண்டாரா? முதலாவது யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இஸ்ரவேல் என்னும் புதிய நாமத்தை அவர் அவருடைய வாயில வைத்து அவரை பார்த்து சொல்கிறார், இனி உன்னை நான் எனக்கு சொந்தமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு இதுவரையிலும் அவருடையவர்களாய் நாம் இருந்திருக்கலாம், அவருடைய பிள்ளைகளாய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் ஆண்டவர் அவருக்கு சொந்தமாய் நம்மை மாற்றப் போகிறார். எதுவுமே விசுவாசிங்க. அப்படி ஆண்டவர் புதிய நாமத்தை கொண்டு இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கும்படியாக இந்த நாளில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம கடைசியாக ஆண்டவரத்தில் கேட்கிற, ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வாயினால எனக்கு புதிய நாமம் வேணும் ஆண்டவரே. நீங்க எனக்கு ஒரு புதிய நாமத்தை சொல்லி என்னை அழைக்கணும் அப்பா, நீங்க சொல்லி அழைக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி வேணும். உம்முடைய வருகை மிக தாமதமாக இருக்குது. உம்முடைய வருகையிலே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்கின்றதான ஒரு சாட்சியை சொல்லி, உன்னுடைய பெயர் இனி கைவிடப்பட்டவள் அல்ல, உன்னுடைய தேசம் இனி பாலான தேசம் அல்ல, நீ வெப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவா என்று சொன்னதை போல அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் என்று சொல்லும்படியான ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் சொல்லாமா என்னென்ன காரியங்கள்? 5 காரியங்கள். முதல் காரியம் என்ன? புதிய பெலனை ஆண்டவர் தருவார். அடுத்தது, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது காரியம், புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். 4வது, ஆமென், ஹல்லேலூயா. 5வது காரியம், புதிய நாம. எல்லாத்தையும் விட பெரிய காரியம் அதாங்க, ஆண்டவருடைய வாயிலிருந்து நமக்கு ஒரு பெயர் சொல்லணுங்க. அதுதாங்க நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு புதிய நாமமிட்டு என்னை நீர் அழைக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு என்னை தகுதிப்படுத்தும். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நம்மை புதிதாக்கும்படியாக அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 காரியங்களை 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை விசுவாசிங்க? வித்தவுட் காட் வி கேன் டூ நத்திங். ஆமென். ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அட் த சேம் டைம், வித்தவுட் அஸ் காட் வில் நாட் டூ எனிதிங். நம்ம இல்லாமல் ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. இந்த 5 காரியத்தையும் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். 5 காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்வாருங்க. ஆனால் நம்ம இல்லாமல் ஆண்டவர் இந்த 5 காரியத்தை நமக்கு செய்ய மாட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்றார். நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே உட்கார்ந்து நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம சம்பளமே இல்லாமல், வேலையே செய்யாமல் நான் சம்பளம் வாங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேலையே பார்க்காம யாராவது ஓன சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 30 நாள் வேலை பார்த்தா தான் 31 நமக்கு சம்பளம் வந்து கிடைக்கும். வாக்குத்தத்தங்களும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. வாக்குத்தத்தங்களும் நமக்கு அதே போல தான் நம்ம ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சால் தான் ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு செய்கிறவராய் காணப்படார். ஆனால் இந்த 5 காரியங்களையுமே ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியா. அப்போ 5 காரியங்களுமே செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 3 வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு நாம் சொல்லலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்க, நல்லா கவனிக்கணும், இப்படி இருக்க, இந்த 5 காரியங்களையுமே ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன இந்த காரியங்கள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு புது சிருஷ்டியாக நம்மை
ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். இந்த 5 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியம், நீங்களும் நானும் த நியூ கிரியேஷன், ஒரு புது சிருஷ்டியாய் நாம் மாற வேண்டும். நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணும்னா முதல் காரியம் தான். 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. எந்த மனுஷனைங்க? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். 2வது, புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். 3வது, எபேசியர் எழுதின புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 3:24-23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மனுஷனை 3 காரியங்கள். புது சிருஷ்டியாய் நாம் மாற வேண்டும். 2வது காரியம் என்ன? கொலோசியர் 3:13 சொல்லப்பட்டது, புதிய மனுஷனை தரித்து, புதிய நியூ கிரியேஷன், புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். 3வது, புதிய ஆவியை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே மாறிய போது ஆண்டவர் 5 புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் காணப்படுகிறார். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த 5 காரியங்கள் என் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர், நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் நான் மாற வேண்டும். ஆண்டவரே அப்பா, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, பரலோகத்திலிருந்து ஜெயம் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பரலோகத்தின் ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. நான் புது சிருஷ்டியாய் மாறணும். புதிய மனிதனை நான் தரித்து கொள்ளணும் அப்பா. புதிய ஆவியை உடையவனாய் என்னை நீங்க மாற்றுங்க. 5 காரியங்கள்ல விசேஷமான காரியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்கள் வாயிலிருந்து ஆண்டவரே ஒரு புதிய நாமத்தை சொல்லி நீங்க எங்கள் பெயரிட்டு அழைக்கணும். புதிய நாமத்தை சொல்லி பெயரிட்டு அழைக்கணும் அப்பா. புதிய வெளிப்பாடுகளை நீங்க எங்களுக்கு கொடுங்க. புதிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்க. புதிதும் கூர்மையான பற்கொள்ள எந்திரமா எங்களை மாற்றுங்க. நாளில் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுங்கப்பா. 5 வார்த்தைகளையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்து எங்களை நீங்க தகுதிப்படுத்தணும். நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு விருப்பம் வேண்டும் ஆண்டவரே, ஒரு தாகம் வேண்டும் ஆண்டவரே. தாகத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஜீவ நீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இந்த நாளிலே எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இந்த 3 காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மாறி அதை நாங்கள் சுதந்திரிக்க அப்பா, நாங்கள் மாறிட்டோம், இதை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். அப்படிப்பட்டதா எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கணும். ஆண்டவரே என்ன புது சிருஷ்டியா மாற்றுங்கப்பா. வாயத்தை ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை பண்ண, ஆண்டவரே மாற்றுங்க, என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாறணும். புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ளணும். பழைய மனுஷன் அல்ல ஆண்டவரே, பழைய சுபாவங்கள் அல்ல, பழையவர்கள் எல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயினு சொல்லியிருக்கீங்களே, என்ன புதுப்பிங்கப்பா. எனக்குள்ள ஒரு புதிய ஆவி வேணும் ஆண்டவரே. மனுஷனுடைய ஆவியோ உலகத்தின் ஆவியோ அல்லது என்னுடைய சுயத்தின் ஆவியோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவி எனக்கு வேண்டும். உம்முடைய ஆவி எனக்கு கொடுங்கப்பா. என்ன அப்படி கொடுத்து தகுதிப்படுத்துங்க. இந்த நாளில் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் நாங்கள் திரும்பி போகணும். இந்த 3 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வரக்கூடிய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களை ஒரு புது மனுஷனாக, ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புதிய ஆவியை உடையவர்களாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு நாங்கள் போகிற போது எங்கள் வீடுகளில் இந்த 5 காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுப்பீங்களை விசுவாசிக்கிறோம். இந்த ட்ரைனிங் பீரியட்ல ஆண்டவரை எங்களை நீங்க உங்களை உருவாக்குங்க. இந்த 3 நாட்கள் இந்த ட்ரைனிங் பீரியடை நாங்கள் எடுத்து எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரை இந்த காரியத்துக்கு எங்களை நாங்கள் உருவாக்கப்படும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லும்படியாக, கர்த்தருடைய ஆவியான எங்களோடு கூட இந்த 3 நாட்கள் இடைப்பட்டார் என்று நாங்கள் சொல்லும்படியாக எங்களை நடத்துங்க. நீதியின் பாதையில் நடத்துகிறவரை எங்களை இங்கே நடத்துங்க. கரம்பெடுத்து நடத்துகிறவரை எங்களை நடத்துங்கப்பா. அப்பா, எங்களுக்கு வழிகளை காண்பிக்கிறவர் நீங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. மீதமுள்ள நேரத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியோடைய வழி நடத்தில் வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே.